அதுப்பா லைவ்ல எல்லாம் அவங்களுக்கெல்லாம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே வந்து லைவ்ல வந்து லைக் கொடுக்கறது நிறைய பேர் இருக்காங்க. நம்ம மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் யூடியூப் சின்ன சேனல்ஸ் எல்லாம் வச்சிருக்கவங்க இப்படிதான் லைவ் போட்டு விட்டு கெஞ்சிட்டு இருக்கணும். அப்ப கூட வந்து நிறைய பேர் பாக்குறது இல்ல, வாட்ச் பண்றது இல்ல. எங்களுக்கும் வந்து நீங்க நிறைய அவங்களுக்கே திரும்ப திரும்ப பெரிய சேனல்ஸுக்கே போய் பார்த்துட்டீங்கன்னா அவங்களுக்கு தான் அதிகமா போயிட்டே இருக்க போகுது. புதுசா வர்றவங்களுக்கும் நீங்க வந்தீங்கன்னா தான் அவங்களுக்கு என்கரேஜா இருக்கும், ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் கண்டிப்பா. 40 மினிட்ஸ் ஆச்சு, இன்னும் 20 மினிட்ஸ் இருக்கு. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் லைவ் எண்ட் பண்ணிடுவேன். இன்னைக்கு நான் அதான் இந்த டைமுக்கு வந்தது சரி. கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துக்கலாம், 2 ஹவர்ஸ் லைவ்ல இருக்கலாம் அப்படின்னு பார்த்து தான் வந்தேன். நிறைய பேர் இருந்தா 2 ஹவர்ஸ் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 o'clock மேல இருக்க முடியாது. 4 o'clock வந்து பொண்ணு வந்துருவா, சரி பிக்கப் பண்ண போகணும். சரி 4 o'clock வரைக்கும் கூட இருக்கலாம், 2 மணிக்கு ஆரம்பிச்சு அப்படின்னு நினைச்சேன். அப்பயும் வந்து கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கீங்க. இதுக்கு 2 மணி நேரம் உட்காந்து சும்மா உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. யாராவது லைவ்ல இருந்தீங்கன்னா சேட் பண்ணீங்கன்னா டைம் போறது தெரியாது. அப்படியே கடகடன்னு போயிட்டு இருக்கும் உங்க கூட கதைச்சிட்டு இருந்தா. இப்போ வந்து சும்மா நானும் உட்காந்துட்டு இருக்கேன். லைவ்ல இருக்கவங்க கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நான் டெய்லி லைவ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் இருப்பாங்க. சீரியல் பார்க்குற டைமு மோஸ்ட்லி. நானுமே சீரியல் பார்க்குற டைம் தான். சீரியல்லாம் விட்டுட்டு தான் வந்து உட்காந்து லைவ் போட்டுட்ருக்கேன். மத்தவங்கலாம் ஒர்க்கிங் டேஸ்ன்றதுனால பிஸியா இருப்பாங்க கண்டிப்பா. ஸோ அதனால லைவுக்கு அதனால வேற சேனல்ஸ்லாம் லைவ் போடும்போது மார்னிங்கும் நான் பார்த்தேன், நிறைய சேனல்ஸ் லைவ் போட்டுட்ருக்காங்க. நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. 1K to 2Kன்ற அளவுக்கு கூட பார்த்துட்ருக்காங்க மார்னிங்ல இருந்து. அப்போ நம்மலாம் எந்த டைமுக்கு லைவ் போட்டா தான் நீங்கலாம் வருவீங்க, வந்து சேட் பண்ணுவீங்க? எப்போதான் நிறைய சேட் வருமோ அதெல்லாம் ஓடிட்டே இருக்கும் கடகடன்ட்டு. நிறைய சேனல்ல போய் பார்த்தா சேட்ஸ் ஓடிட்டே இருக்கும். அவங்க வந்து படிக்கவே மாட்டாங்க. நானே நேத்து 2 லைவ் பார்த்தேன். 2 பேருமே அ யூடியூபர்ஸ். சின்ன யூடியூபர்ஸ் தான். ஒருத்தவங்கள தெரியல, ஒருத்தவங்க எனக்கு நல்லாவே தெரியும். அ அவங்களுக்கும் போயிட்டு நான் ஹாய் சொன்னேன். திரும்ப ஹாயே சொல்லல அவங்க. அந்த அளவுக்கு ஆனா மத்த மாரி மெசேஜ் சேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஜென்ட்ஸ். நான் பார்த்துட்டே இருந்தேன். ஜென்ட்ஸுக்கு மட்டும் அவங்க ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து போயிட்டு ஹாய் சொன்னேன். 2 சேனலுமே ஹாய் சொல்லவே இல்ல. பாருங்க எப்படி இருக்காங்கன்னு. அவங்களுக்கு தான் நீங்கலாம் சப்போர்ட் பண்றீங்க. அந்த மாரி சேனல்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு. நமக்கெல்லாம் யாருமே சப்போர்ட் பண்றதில்ல. ஆனா இன்னைக்கு காலையில ஒரு லைவ் போனேன். அவங்க அந்த சிஸ்டர நான் அவங்க பேர் சொல்றேன், ஒண்ணும் பிரச்சனை இல்ல தானே. ஷாலோஸ் அப்டேட். அவங்கள பார்த்துட்டு தான் நெறைய வீடியோ அவங்க என்னைய விட சின்ன பொண்ணு. நெறைய வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் ஹாய் சொன்னேன். இவங்க என்ன செய்றாங்க? மெசேஜ் ஹாய் சொல்றாங்களான்னு பார்த்தா, அவங்க எல்லாருக்குமே பொறுமையா ரீட் பண்ணி ஹாய் சொன்னாங்க. அதுக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ். அ ஷாலோஸ் அப்டேட் அப்படின்ற ஒரு யூடியூபர். அவங்க அவங்க கிட்ட தான் கத்துக்கிட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சேன். அவங்கள பார்த்து தான். அவங்க ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து, சரி நாங்களும் ஷார்ட்ஸ் போடுவோம், நானும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சேன். இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். மோட்டிவேட்டர் மாதிரி எனக்கு. ஷார்ட்ஸுக்கு அவங்கள தான் நான் பார்த்து போட்டுட்ருக்கேன். அப்புறம் லைவ் எப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட்டு போய் பார்த்தேன். நிறைய சேனல்ஸ் இருக்கு. ஏதோ அவங்கள ஷார்ட்ஸ் பார்த்ததால அவங்க சேனலையே போய் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிறது. அவங்க வீடியோ எப்படி போட்டிருந்தாங்க, லைவ் எப்படி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து லைவும் போட ஆரம்பிச்சேன். ஷார்ட்ஸும் போட ஆரம்பிச்சிருந்தேன். முன்னாடி வந்து நான் வந்து
முன்னாடி யூடியூப் ஸ்டார்ட் பண்ண